இன்னைக்கும் அதே ரெட்டலை சின்னத்துக்கு தான் உங்க எல்லாத்திட்டையும் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். இதை எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எல்லாம் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். நம்ம கிட்ட கேட்டுட்டா கட்சி விட்டு கட்சி மாறி பதவி வேற கட்சியில வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்ப இடைத்தேர்தலே எதிர்கட்சி வேட்பாளர்னாலதான் இது வந்தது. இப்ப நிறைய பட்டியல் கொடுக்கிறாரு, நான் இதை செஞ்சு தர்றேன் அதை செஞ்சு தர்றேன். எங்கப்பா போன இந்த 3 வருஷம்? 5 வருஷம் மந்திரியா செந்தில் பாலாஜி தான் இருந்தார். 4.5 ஆண்டு காலம் மந்திரியா இந்த மாவட்டத்துக்கு மந்திரி. அப்ப எதையுமே செய்யல. 3 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த அரவக்குறிச்சி தொகுதிக்கு 3 வருஷத்து. இது வரைக்கும் ஒரு நாள் எட்டி பார்த்திருப்பார சொல்லுங்க இந்த தொகுதி பக்கம். நான் 2011 நின்று தோத்துட்டு கூட உங்க எல்லாத்தையும் வந்து பார்த்து நன்றி சொல்லிட்டு போனா, அவர் ஜெயிச்சுட்டு நன்றி கூட சொல்றதுக்கு வரலையே. அப்படிப்பட்ட வேட்பாளர் எப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் அதை செஞ்சு கொடுக்குறேன், 3 சென்ட் இடம் கொடுக்குறேன், பட்டா கொடுக்குறேன்னு கதை விட்டுட்டு இருக்காரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை. எப்படியாவது மக்களை ஏமாத்தணும், ஏதாவது சொல்லி மக்களை ஏமாத்தணுங்கிறதுலயே காலையில இருந்து மனுஷன். ஆனா மக்களை பார்க்கறதுக்கு தான் அவருக்கு நேரம் இல்ல. மக்கள் நீங்க 2016 ஒரு கட்சி, 2017 ஒரு கட்சி, 2018 ஒரு கட்சி, 3 கட்சி மாறுறதுக்கு நேரம் இருக்கு அவருக்கு. சுயநலவாதி, பணத்து வெறி, பதவி வெறி பிடிச்ச அலையிறாரு அந்த மனுஷன். எதையுமே செய்யறது இல்ல, மக்களுக்கு எதையுமே செய்யறது இல்ல. பணத்தை வச்சு என்னத்தை வேணாலும் சாதிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு நீங்களும் தகுந்த பாடத்தை கொடுக்கணும். இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற யுத்தம். இதுல தர்மம் ஜெயிக்கணும் கண்டிப்பா. நீங்க தான் நீதிபதியா இருந்து நீதி வழங்கணும். அதாவது பணத்தை நம்பி இருக்கார் அந்த கட்சி வேட்பாளர், எதிர் வேட்பாளர். நான் உங்களை எல்லாத்தையும் நம்பிதான் இருக்கேன். நான் மக்களை நம்பி இருக்கேன். நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க வீட்டு பிள்ளையா, உங்கள் சகோதரனா, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து கண்டிப்பா இந்த ஊர்ல நிப்பேன். உங்களுக்கு ஊருக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா உங்க கூடவே இருந்து செஞ்சு கொடுப்பேங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டு போறேன். நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் முதலால வந்து நிப்பங்கிற வாக்குறுதி கொடுத்துட்டு போறேன். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவேன். பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க மட்டும் ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டா பத்தாது. நீங்க உங்க குடும்பத்துல அக்கம் பக்கத்துல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு கொடுக்கணும். நம்ம ரெட்டலை சின்னம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கணும். அதுக்கு நீங்களாம் பெரியவங்களாகி உங்களை எல்லாம் நீங்களாம் மனப்பூர்வமா கடவுள்கிட்ட வேண்டி ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். ரெட்டலை சின்னம் ஜெயிச்சு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களாம் மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, புரட்சி தலைவருடைய சின்னம் இரட்டை இலை சின்னம், புரட்சி தலைவி அம்மாவுடைய சின்னம் இரட்டை இலை சின்னம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.